வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். மேகியை வச்சு எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம மேகியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் விடுங்க. ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். மேகி மசாலா பாக்கெட்லேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மேகி டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துருங்க. இப்போ நூடுல்ஸை வேக விடலாம். நல்லா தண்ணியெல்லாம் கூட வத்தட்டும். இதோ தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நூடுல்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மொசரல்லா சீஸ், அதாவது பீட்சாக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதோ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா நுரைக்க அடிச்சிருங்க. எப்பயுமே கொஞ்சமாக பால் இல்லைன்னா பால் ஆடை சேர்த்துக்கிட்டா முட்டை நல்லா சாஃப்டாக வரும். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆடை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், ஒரு அரை கேரட் துருவினது, 1 இல்லைன்னா 2 நறுக்கின பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இதோ நல்லா அடிச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அடித்த முட்டையை ஆம்லெட் மாதிரி ஊற்றிடுங்க. இது நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அதனால மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. முட்டை அடியில் தீஞ்சிடக்கூடாது. இதோ இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நூடுல்ஸ் இந்த மாதிரி வைங்க. இப்போ இந்த மாதிரி மூடி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவுங்க, சூப்பராக இருக்கும். இதோ நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.